குரலில் கனத்த இதயம் ஒன்று சொல்லாமல் சொல்லியது. அதிகாலை தூக்கம் கொஞ்சம் கண்டிருப்பேன். அரைக்க பறக்க வாரும் தலையை மெல்ல ரசித்து எனக்கு பிடித்த தோரணையில் சீவியிருப்பேன். நிமிடத்திற்கு ஒருமுறை அல்லாது அலாதி தனிமையில் ஒரு 5 நிமிடம் கண்டு கழித்திருப்பேன். என்னை ஈன்றவளுக்காய், நான் ஈன்றவனுக்காய், என்னவனுக்காய் இல்லாது எனக்காய், எனக்காகவே கொஞ்சம் ருசியாய் வாழ்க்கையை ரசித்திருப்பேன். விழி மூடும் முன் அடுத்த நாள் உணவு எண்ணியே, விழி திறக்கையில் மதிய உணவு எண்ணியே, எந்நேரமும் உணவோடு உறவாடி போனவள். சமத்துவம் பேசும் அவளுக்கும் சமாதானமாய் பேசும் எனக்கும் என்ன வித்தியாசம்? சமையல் என்றதும் தேடப்படும் உருவங்கள் நாங்கள் அல்லவா? ஏன் ஏன் என்று கேள்வியெல்லாம் தோன்றுது. என்னடா இதுதானடா என்று விளக்கம் தந்து முடியுது. திருமணம் என்றதும் சமையல் அறியுமோ, கேட்பது எங்கு முடியுமோ? காரம் சாரம் இனிப்பு புளிப்பு அறுசுவை அறிந்த இவர்களுக்கு அவள் அடுப்பறையில் நொந்து வெந்த சுவை தெரியுமோ, இல்லை புரியுமோ? எத்தனை எத்தனை வரிகள் மனம் வழி வந்து கைவிரல் எழுதினாலும் அடுத்த நிமிடம் ஐயோ அங்கு லேடிஸ் ஃபிங்கர் கருகிவிட்டதே, அச்சச்சோ என்று புலம்பும் மனம் நாங்கள் அல்லவா? ஒரு நிமிடம், ஒரே நிமிடம் அவள் கனவுகளை கேட்டறிந்து பார். ஒரு 5 நிமிடம் உறக்கமே அவள் கனவாகி சென்ற கதையை சொல்லுவாள். கனவுகளை மடித்தெறிந்து ஏதோ ஒரு ஏக்கத்தோடு வாழும் இல்லத்தரசி என்னும் சமையலறை பெண்கள். த கிரேட் இந்தியன் கிச்சன்.